அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வை விட, கொடுத்த இறைவனை விட சின்ன சின்ன அருட்கொடை மீதுதான் நமக்கு அதிகமாக அன்பு இருக்கிறது. இந்த உலகத்துடைய ஆசைகளில், இந்த உலகத்துடைய மகிழ்ச்சி தான் நமக்கு அதிகமாக ஆசை இருக்கிறது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். கொடுத்த இறைவன் மீது அதிகமாக அன்பு இருக்க வேண்டும். அதற்காக தான் அல்லாஹ் இந்த சோதனை கொடுக்கின்றார். இன்று முஸ்லிம் மக்கள் உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அதற்கெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றார்? சூரத்து தௌபாவுடைய வசனம் சகோதரர்களே, சூரத்து தௌபாவுடைய கடைசியாக வரக்கூடிய வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றார், நாங்கள் வருடத்தில் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ நாங்கள் அவர்களை சோதிக்கின்றோம். எதற்காக? அவர்கள் மீண்டும் அவர்கள் அல்லாஹ்விடம் வர வேண்டும். அல்லது அறிவுரை பெற வேண்டும். அல்லாஹ் சோதனை கொடுக்கக்கூடிய காரணமே அல்லாஹ்வை விட்டு மறந்து விட்டீர்களே, அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ் எப்படி எல்லாம் சோதிப்பார்? பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான சோதனைகள். சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹ் கூறுகின்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அல்லாஹ் உன்னை சோதிப்பார். இன்னொரு விஷயம், இன்னொரு ஒரு செய்தி சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் கூறுகின்றார், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப், விதவிதமான சோதனைகள், பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். இன்று பலஸ்தீனாக இருந்தாலும் சரி, நம்முடைய இந்தியா நாடாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முஸ்லிம்கள் யாராக இருந்தாலும், முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த பூமியில், இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு பயம் இருக்கிறது. அதுதான் அல்லாஹ் சோதிக்கின்றார். மினல் கௌஃப், எப்போது நம்மளை என்ன செய்வாங்க, இந்த பயம் இருக்கிறது இன்னும் அந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்தில். மினல் கௌஃப் வல் ஜூ, பசியோடு அல்லாஹ் சோதிக்கின்றார். இங்கே நம்மளுடைய இந்தியா நாட்டில் எத்தனை பேர் பசியோடு, அவர்களுடைய மரணம் பசியோடு தான் இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பசியான அந்த சோதனை அல்லாஹ் அவர்களுக்கு காப்பாற்றணும். இப்படிப்பட்ட ஒரு சோதனை, ஒரு சர்வே சொல்றாங்க, ஒரு நாளைக்கு மட்டும் 4000க்கு மேல் மனிதர்கள் இந்தியாவிலே மட்டும் மரணிக்கிறார்கள் பசியை கொண்டு. அப்ப அல்லாஹ் நமக்கு பசியை போக்கக்கூடிய அந்த உணவை அல்லாஹ் கொடுக்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹ் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, புரியவர்களே, மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வால், வருமானத்திலிருந்து குறைத்து அல்லாஹ் சோதிப்பான். இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமான நிலையில் தான் இன்று முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும், இந்த சோதனை எதற்காக என்று அவர்கள் பார்ப்பதில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றானே சூரத்துல் முஹம்மது 47வது அத்தியாயத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், நம்பிக்கை